வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களுமே கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிறேன். ஒரு பாதுகாப்பான ஒரு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைங்க கூட எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்க கூட சேர்ந்து பட்டாசு வெடிங்க. இந்த தீபாவளியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையானது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். நீங்கள் நினச்ச அனைத்து வேண்டுதல்களுமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். அதோட இன்று மாலை நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை முறையை செய்ய யாரும் மறந்துடாதீங்க. ஒரு சில சகோதரி கேட்டாங்க, இன்று நம்ம காலையில் ஒரு சில வீடுகளில் அசைவம் எடுத்து சமைக்கிறதுனால லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. பூஜை அறை தனியாக இருக்குது, நீங்கள் அசைவம் சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் பூஜை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 வரைக்கும் அமாவாசை திதி உள்ளதுனால நீங்கள் அதிகாலை, அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே லக்ஷ்மி குபேரர் பூஜை முறையை நீங்கள் செய்யலாங்க. நீங்கள் மாலை நேரமாக வீடு வாசல்லாம் சுத்தம் செய்து வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே லக்ஷ்மி குபேரர் பூஜை முறையை நீங்கள் எடுத்து செய்யலாம். சரியா? அதோட என்னுடைய வாட்ஸ்அப்பே பார்த்தீங்கன்னா வாழ்த்து மழையில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில் என்னால் ரிப்ளை பண்ண முடியலை, எல்லாருமே மன்னிச்சிருங்க. ஆனால் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, அதுவும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரியா? பாதுகாப்பான ஒரு தீபாவளியை எல்லோருமே கொண்டாடுங்க அப்படின்றத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் இன்று வீடியோ பதிவு வராது, நாளை ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம்.